நீ முதலமைச்சரானினா இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னெல்லாம் நன்மைகள் செய்வ, எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டுகிட்டு வருவ அப்படின்னு சொல்லி ChatGPT கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு ChatGPT சொன்ன பதில்கள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இப்படி நம்ம நாடு, நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு மாறுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணிட்டு போங்க. அதுக்கு யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவு பண்ணிட்டு போங்க. நான் முதல்வர் இடத்தில் இருந்தால் ஆட்சி எப்படி இருக்கும் என்றால், 1. சட்டம் மற்றும் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர். 0 டாலரன்ஸ். சாதி வன்முறை, பெண்கள் மீதான குற்றங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் மூலம் 90 நாட்களுக்கு உள்ளே தீர்ப்பு வழங்கப்படும். போலீஸ் மீது பாடி கேம், CCTV கட்டாயமாக்கப்படும். இதனால் லஞ்சம் குறையும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்கள் பாதுகாப்பு ஹெல்ப் டெஸ்க் 24/7 அமைக்கப்படும். 2. சாதி எதிர்ப்பு மற்றும் சமத்துவம். பள்ளியிலிருந்து ஈக்குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கப்படும். அதாவது அனைவரும் சமம் என்ற வேல்யூ ட்ரைனிங். சாதி அடிப்படையிலான வெறிக்கு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் பிளஸ் பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் உருவாக்கப்படும். அரசு வேலை மற்றும் கல்வியில் மெரிட் பிளஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணப்படும். 3. கல்வி மாற்றம். கவர்மெண்ட் ஸ்கூலை பிரைவேட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் தரப்படும், அதாவது கோடிங், தொழில் திறன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி ஆக்கப்படும். இதனால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். 4. வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மினி இண்டஸ்ட்ரியல் ஹப் உருவாக்கப்படும். ஸ்மால் பிசினஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் பிளஸ் ஈஸி லைசன்ஸ் தயார் செய்யப்படும். அக்ரிகல்ச்சர் பிளஸ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணப்படும். 5. ஊழல் ஒழிப்பு. எல்லா அரசு சேவையும் ஆன்லைன், டிஜிட்டல் கவர்னன்ஸ் கொண்டு வரப்படும். லஞ்சம் எடுத்த அதிகாரிக்கு ஜாப் டிஸ்மிசல் பிளஸ் ப்ராப்பர்ட்டி ஃபெஷர் செய்யப்படும். பப்ளிக் கிரீவன்ஸ் ஆப்பை உருவாக்கி அதன் மூலம் மக்கள் நேரடியாக புகார் அளிக்கலாம். 6. பெண்கள் பாதுகாப்பு. நைட் டைம் சேஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமா அமைக்கப்படும். அதாவது பிங்க் பஸ்ஸஸ், காவல் அதிகரிப்பு. செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் பள்ளிகளில் உருவாகும். செக்ஷுவல் கிரைம்க்கு ஃபாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் வழங்கப்படும். 7. அரசியல் மாற்றம். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கவர்னன்ஸ். MLA மினிஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் கார்டை பப்ளிக்கா வெளியிடப்படும். கட்சி பாலிடிக்ஸை விட பாலிசி பாலிடிக்ஸா அமைக்கப்படும். வேலை பார்த்தால்தான் சான்ஸ். 8. சமூக ஒற்றுமை. நாம் தமிழர் வர்சஸ் அவர்கள் மாதிரி பிரிவுகளை தவிர்த்து நாம் அனைவரும் இந்தியர்கள் பிளஸ் மனிதர்கள் என்ற மிக்னிஸ்ட உருவாக்கப்படும். கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் அதிகரிக்கப்படும். இதனால் காஸ்ட் ரிலிஜன் கேப் குறையும். 9. வளர்ச்சி, குளோபல் லெவல். IT, AI, மேனுஃபேக்சரிங், இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுவேன். ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஈஸி செட்டப். தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரி மாடல் ஸ்டேட் உருவாக்குவேன். முக்கிய கருத்து, இவை அனைத்தும் அரசியல்வாதிகள் மட்டும் மாற்றம் செய்ய முடியாது. மக்கள் மனசு மாறணும். சாதி, மதம் வைத்து வாக்கு போடாமல் வேலை பார்த்தவரை தேர்வு செய்யணும். நேர்மையாக சொன்னால், இந்த மாதிரி ஆட்சி வந்தால் 5-10 ஆண்டுகளில் தமிழ்நாடு டாப் ஸ்டேட்டாக மாறும். மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டியது பெரும்பாலும் மக்களிடம்தான். அதை பிராக்டிக்கலா எப்படி செய்யலாம்? 1. வாக்கு மனப்பான்மை மாற்றம். சாதி, மதம், பணம் அடிப்படையில் வாக்கு போடுவதை நிறுத்தணும். யார் தொகுதிக்கு வேலை செய்தார் என்பதையே அடிப்படையாக்கணும். ஒரு MLA, மினிஸ்டர் 5 வருடத்தில் என்ன செய்தார் என்று கேள்வி கேட்கும் பழக்கம் மக்களிடம் வேண்டும். 2. விழிப்புணர்வு, அவேர்னஸ். வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக்ல வர ஃபேக் நியூஸை பிளைண்ட்லி நம்பாம வெரிஃபை பண்ணணும். குழந்தைகளுக்கு சிறிய வயதிலேயே சமத்துவம் பிளஸ் மனிதத்துவம் கற்பிக்கணும். 3. சாதி மத பிரிவுகளை குறைக்க. தினசரி வாழ்க்கையில் அவன் அந்த சாதி, நான் இந்த சாதி என்ற மைண்ட் செட்டை விட்டுவிடணும். ஃப்ரெண்ட்ஷிப், வேலை, பிஸ்னஸ் என்று எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். 4. லஞ்சம் கொடுக்காத பழக்கம். சின்ன விஷயம்தான் என்று லஞ்சம் கொடுத்தால் அது பெரிய பிரச்சனையா மாறும். ஆரம்பத்துல சிரமம் இருக்கும், ஆனா இதுதான் சிஸ்டமை சுத்தப்படுத்தும் வழி. 5.
பெண்களை பற்றிய மனப்பான்மை. வீட்டிலிருந்தே ரெஸ்பெக்ட் கற்றுத்தரணும். விக்டிம் பிளேமிங் மைண்ட் செட்டை முற்றிலும் நிறுத்தணும். 6. தவறுக்கு எதிராக பேசும் தைரியம். அநியாயம் நடந்தால் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று போகாமல் குறைந்தது வாய்ஸ் கொடுக்கணும். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அவேர்னஸ். 7. சிறிய மாற்றங்கள் பெரிய விளைவு. கியூவில் நிற்கும் டிசிப்ளின், பப்ளிக் பிளேஸை கிளீனா வைப்பது, டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவது போன்ற சமூக சிந்தனையை கடைபிடிக்கணும். இவை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்கும். உண்மையான நிலை: மக்கள் மாறினால் ரேட்டட் அரசியல் மாறும், ரேட்டட் ஊழல் குறையும், ரேட்டட் சமத்துவம் வரும். ஆனா இதை ஒரே நாள்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கிராஜுவல் சேஞ்ச் 5 to 10 years கூட ஆகும். ஹாய் தோழர்களே, எல்லாருமே கேட்டிருப்பீங்க ChatGPT சொன்ன விடயத்தை. எப்படிலாம் இருந்தால் தமிழ்நாடு இன்னும் டாப் சிங்கப்பூர் போல் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கு. இனி வரும் காலங்களில் சாதி மதத்தை எல்லாத்தையும் கடந்து நாம் ஒரு மனிதர்களாக பயணப்படுவோம். எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுவோம். வருங்கால சிஎம் யாராக இருந்தாலும் இந்த ChatGPT சொன்னது போல் நம்ம தமிழ்நாட்டை வழிநடத்தி சென்றால் கண்டிப்பாக ஒரு குட்டி சிங்கப்பூராக தமிழ்நாடு மாறும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள்.